2000 வருஷத்துக்கு முன்னாடியே வர பொருளுக்கு ஜிஎஸ்டி வசூலிச்சு அது மேல ஒரு புலி முத்திரையை குத்தி அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இது மூலயமா எக்ஸ்போர்ட் மூலியமாவும் வந்து வருமானம் சம்பாதிச்சிருக்காங்க. இது வணிக மேலாண்மையை நம்மளால வந்து இது மூலியமா நல்ல புரிஞ்சுக்க முடியுது. சுங்க அதிகாரிகள் அந்த காலத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புறநானூற்றுல 56வது பாடலை பார்க்கும்போது ஒரு 3 பேருக்கு நடுவில் உள்ள கான்வர்சேஷன் சொல்றாங்க. 3 பேர் என்னென்ன பேசுறாங்க, அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரேபோ அப்படிங்கிற ஒரு பேருக்கு, அகஸ்டஸ் சீசர் அப்படிங்கிற ஒரு அப்படின்னு ஒரு ரோம அரசர், அடுத்து பாண்டிய நாட்டோட தூதுகுழு. இவங்க 3 பேரும் பேசிக்கிற கலந்துரையாடல புறநானூற்று பாடல் 56வது பாடல பதிவு செஞ்சிருக்காங்க. நம்ம போட்டோ எடுக்கிறத பதிவு செஞ்சா எதை பதிவு எடுப்போம், முக்கியமான போது மட்டும் தான் பதிவு எடுப்போம். அப்ப இந்த புறநானூற்று 56வது பாடல் பதிவு செய்யற அளவுக்கு வணிகம் வந்து அந்த காலத்துல முக்கியத்துவமா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கணும். வணிக வேளாண்மையை புரிஞ்சுக்கணும்னா, வணிக வேளாண்மையை பயன்படுத்தணும்னா அது மொத்தம் 2 கருவிகள். ஒண்ணு எங்கு வணிகம், இன்னொன்னு எப்படி வணிகம். இந்த எங்கு வணிகம் எப்படின்னா, சில பேர் ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, அது பல கோடி டர்ன் ஆகும், நல்ல இதுவாயிடும். என்ன பண்ணுவாங்க, நம்ம தொட்டதெல்லாம் பொண்ணாயிரம் தொடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிசினஸ் போவாங்க. பல பக்கம் பிரான்ச் போவாங்க. ஆனா அதெல்லாம் நிலைத்து நிற்க முடியாம கடைசியாக வெளியே வருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு திருக்குறள் சொல்றாரு, உடைத்தும் வலியராக ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கன் முடிந்தால் பல. நம்ம வந்து நம்ம பிசினஸ எங்க செய்யறோம் அப்படிங்கிறது, நம்மளுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய பிசினஸையோ நம்மளுடைய வணிகத்தையோ ஆரம்பிக்கணும். அதுதான் ஒரு நல்ல வணிகத்துக்கு ஆரம்பித்து அப்பதான் அது நம்மளால வந்து கட்டி காக்க முடியும். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, இந்த எடுத்துக்காட்டு கொஞ்சம் வந்து தவறான எடுத்துக்காட்டா இருந்தாலும், ஆனா வணிகத்துல ஒரு இதுல இருந்தாலும் நச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா பேப்லோ எஸ்கோபார். பேப்லோ எஸ்கோபார் வந்து ஒரு போதைப் பொருளை உற்பத்தி செய்வார். அது வந்து கெமிஸ்ட்ரியில பட்டம் பெற்றவர். அவர் தன்னுடைய முழு அறிவையும் ஃபுல்லா போதைப் பொருட்களை இன்வெஸ்ட் பண்றாரு. அது என்ன பண்றாருன்னா, போதைப் பொருட்களை இன்வெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம மக்களை வந்து வலிமையாக்குறாரு. எவ்வாறுனா, அந்த ஒரு கிராம கொக்கைன் செய்யறதுக்கு, கொக்கைன் அப்படிங்கிற போதைப் பொருள் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 138 கிலோ இலைகள் தேவைப்படுது. அந்த 138 கிலோ வந்து 10 பக்கம் பிரிச்சுறாங்க. 13.8 கிலோ 13.8 கிலோ பிரிச்சுறாங்க. 13.8 கிலோ யார் பறிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து